ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஸ்குவாட் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் சாப்டர் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் வந்துட்டு ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் 2 போட்டாச்சு. பார்ட் 1ல் பேசிக்ஸ்லாம் போட்டிருக்கிறோம். பார்ட் 2ல் ஏஜஸ் சம்மந்தமான டாபிக்ஸ் அதனுடைய சம்ஸ்லாம் போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ பார்ட் 3ல் வந்துட்டு நம்ம பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடான சம்ஸ் பார்க்கலாம். சரியா? பார்ட்னர்ஷிப்னு வரும்போது இப்போ ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ஸோ அதில் ஒரு 2-3 பேர் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? அப்போ அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு அவங்களுக்கு வருமானம்ன்றது வரும். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ்னுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு 1,00,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு 70,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு, இன்னொருத்தர் வந்துட்டு 30,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போ எவ்வளோ ரேஷியோவில் அவங்க 2 பேரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 70,000:30,000 போடுவோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னு சொன்னால் 7:3 அப்படின்ட்டு ரேஷியோ போடுவோம். இது என்னது? இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. சரியா? எவ்வளோ வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ரேஷியோவில் எழுதிக்கிறோம். ஸோ அவங்க எவ்வளோ ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தையும் பிரிச்சுக்குவாங்க. உதாரணத்துக்கு இப்போ 1,00,000 ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் ஒரு 2,00,000 ரூபா வருதுன்னு வைங்க. சரியா? அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 2,00,000 ரூபா. இப்போ இந்த 2,00,000 ரூபாயை அவங்க அதே 7:3 ரேஷியோவில் தான் அவங்க பிரிச்சுக்கணும். சரியா? இப்போ ஏங்கிறவனுக்கு 7 பங்கும், பிங்கிறவனுக்கு 3 பங்கும். ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளவோ ஸோ அதுக்கேற்ற பங்கு தான் அந்த ப்ராஃபிட்டையும் வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் எப்போவுமே உங்களுக்கு மறக்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ ஷுட் பி ஈக்குவல் டு இன்கம் ரேஷியோ. சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு ஏ, பி 2 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க. இப்போ ஏ வந்து 2,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறான், பி வந்து 1,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ அதை வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கேட்டால் என்ன எழுதுவீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ எப்படி எழுதுவீங்க அப்படின்னா 2,000:1000 போடுவோம். ஸோ அதை அப்படியே எழுதிடுறேன். 2,000:1000. இது கேன்சல் பண்ணால் 2:1 அப்படின்னு வரும். சரியா? இதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி ஏஜஸ் சம்முக்கு நம்ம 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் எப்படி எழுதணும்னு பார்த்தோமோ அதே மாதிரி இதை சம் சால்வ் பண்ணுறதுக்கான பேசிக்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்துட்டு ஏன்றவன் வந்துட்டு 2,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறான். எத்தனை வருஷத்துக்குன்னா 1 இயருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான். அதே சமயம் பிங்கிறவன் 1,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறான், 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ரேஷியோ எழுதுவீங்க அப்படின்னா 2,000 எவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணுறான் அது இன்ட்டு எத்தனை வருஷம். ஸோ இப்படி தான் நம்ம ரேஷியோ எழுதணும். அதே மாதிரி பிங்கிறவன் 1,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறான். எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. ஸோ இதனுடைய ரேஷியோ என்ன வரும்? 2,000:1000 × 3 3,000 வரும். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணால் 2:3. ஸோ இது அவங்களோட ரேஷியோவாக இருக்கும். சரியா? இதில் வந்து டைம் பீரியட் எவ்வளோ காலத்துக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றது கொடுக்கல. பட் இங்கே வந்துட்டு 2,000 ரூபா வந்துட்டு 1 வருஷமும் 1,000 ரூபா வந்துட்டு 3 வருஷத்துக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த அமௌண்ட் அந்த பணத்தையும் அந்த வருஷம் எவ்வளோ காலம் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற அதையுமே வந்து நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது ஒரு டைப்பு. 3வது டைப் வந்துட்டு இப்போது ஏங்கிறவன் 2,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறான். எத்தனை வருஷத்துக்குன்னா 2 வருஷத்துக்கு. நெக்ஸ்ட்டு பிங்கிறவன் வந்துட்டு 1,000 ரூபா வந்துட்டு 1 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான் ஃபர்ஸ்ட் இயரில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2,000 ரூபா வந்துட்டு 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு 3,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறான் 4 வருஷத்துக்கு. அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணணும்டா ஏக்கு வந்துட்டு 2,000 × 2 என்ன போடுவீங்க? 4,000 போட்டுருவீங்க. இது ஏயுடைய ரேஷியோ. நெக்ஸ்ட்டு பியுடைய ரேஷியோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வருஷம் 1,000 ரூபாயா? ஸோ அப்போ 1,000 × 1 ப்ளஸ் 2,000 × 2 ப்ளஸ் 3,000 × 4. ஸோ இவன் பிங்கிறவன் 4 2 5 சாரி 4 2 6 1 7 வருஷத்துக்கு இந்த மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்ற போது இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டணும். ஸோ இப்போ 2,000 × 2 4,000 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இது என்ன 1,000 ப்ளஸ் 4,000 ப்ளஸ் 3 4 12 12,000 அப்படின்ற போது 12 4 16 1 17. ஸோ அப்போ 17,000 வருமா? இப்போ 4,000:17,000 வரும். ஸோ இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணால் 4:17 அப்படின்ட்டு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற அந்த விகிதம் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கான ரேஷியோ.
இப்போ வந்துட்டு ஒரு இவ்வளோ அமௌண்ட் இப்போ 1,00,000 வருது அப்படின்ற போது இந்த 1,00,000 ப்ராஃபிட்டை இந்த கண்டிஷனில் ஏக்கும் பிக்கும் பிரித்து கொடுங்க அப்படின்ற போது நம்ம 2:1ன்ற ரேஷியோவில் பிரித்து கொடுப்போம். இப்போ இந்த ரெண்டாவது கண்டிஷனில் பிரித்து கொடுக்கும்போது 2:3ன்ற ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே வரும்போது 4:17 அப்படின்ற ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். ஸோ என்னென்னா அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த ரேஷியோக்கே தகுந்த மாதிரியான இன்கம்மை வந்துட்டு பிரித்து கொடுக்கணும். அதான் வந்துட்டு மேட்ரு. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு சம்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், சம் ஆஃப் 9,000 9,000 இருக்குது. அதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், பிரித்து கொடுக்க போகிறோம். ஸோ 9,000 நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். யார் யாருக்கு அப்படின்னா ஏ, பி அண்டு சி 3 பேருக்கு. ஏ, பி அண்ட் சி 3 பேருக்கு இந்த 9,000 பிரித்து கொடுக்க போகிறோம். எந்த ரேஷியோவில் அப்படின்னா 4:5:6 அப்படின்ற ரேஷியோவில் 4:5:6 அப்படின்ற ரேஷியோவில் நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன்னா, எந்த ஒரு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் சம்மாக இருந்தாலும் இந்த ரேஷியோவை என்ன பண்ணணும், கே வடிவத்தில் மாற்றணும்னு சொன்னோன்னா 4k:5k:6k மாற்றியாச்சா? நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொன்னேன், இந்த க்ளூ வேர்டை வச்சு நம்ம கே கண்டுபிடிக்கிற வழியை பார்க்கணும். அப்போ இந்த க்ளூ வேர்டுன்றது என்னது, 9,000 3 பேருக்கு இந்த மாதிரி பிரித்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற போது, ஸோ 9,000 அப்படின்றது மொத்த வேல்யூ. சரியா? மொத்த வேல்யூ அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல. ஸோ 4, 5, 6 6 4 10 15. ஸோ மொத்த வேல்யூ என்ன, 15k. இந்த 15k மதிப்பு தான் 9,000. சரியா? மொத்த வேல்யூ அப்படின்ற போது இது மூணையும் கூட்டினா மொத்த ரேஷியோடைய வேல்யூ வந்துடும். ஸோ அதான் வந்து 9,000 அப்படின்ற போது கேனுடைய வேல்யூ எவ்வளோ, இது அடித்தா என்ன வரும், 6 வரும், 00. அப்போ கேனுடைய வேல்யூ 600. சரியா? ஸோ கேனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டின், வாட் வில் பி தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சியினுடைய ஷேர். ஏனுடைய ஷேர் இது, சியினுடைய ஷேர் இது. இவங்க 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ சி மைனஸ் ஏன்னு போடுங்க. ஏன்னா சி தான் அதிகமாக வாங்குறான். அப்போ 6k - 4kன்னு போடும்போது எவ்வளோ வருது, 2kன்னு வருது. கே வந்து 600 நமக்கு தெரியும். ஸோ அப்போ 2kனா 2 × 600. ஸோ ஆன்சர் வந்துட்டு 1,200 rupees. ஆப்ஷன் டி. இப்போ புரிஞ்சா, ஈஸியாக இருக்குதா சம்மு? ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரேஷியோவில் கேக்கு மாத்திரம். ரெண்டாவது ஸ்டெப்பு அவங்க கொடுத்துருக்கிற க்ளூவேர்டை நம்ம அந்த க்ளூவேர்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதி அதுலேருந்து கே கண்டுபிடிக்கிறோம். மூணாவது ஸ்டெப்பு டேரெக்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேயை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே பாருங்கள், ஏ அப்படிங்கிறவன் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு தொடங்குறான். ஸோ பிஸ்னஸ் தொடங்கும் போது 45,000 வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறான். சரியா? ஏங்கிறவன் பிஸ்னஸ் தொடங்குறான், 45,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான். ஸோ எவ்வளோ வருஷம் அப்படின்றது நமக்கு தெரியல இன்ன வரைக்கும், பின்னாடி பார்க்கலாம். அண்ட் வாஸ் ஜாயின்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஏ 45,000 போட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்புறம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு பி அப்படின்றவன் ஜாயின் பண்ணுறான். சரியா? பிங்கிறவன் லேட்டாக ஜாயின் பண்ணுறான். எவ்வளோ ரூபா போட்டு, 54,000 போட்டு லேட்டாக ஜாயின் பண்ணுறான். ஸோ பி கொஞ்ச நாளைக்கு அவன் இன்வெஸ்ட் பண்ணலை, லேட்டாக தான் ஜாயின் பண்ணுறான். அப்படின்ற போது எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறான், 54,000 ஸ்பெண்ட் பண்ணுறான். சரியா? ஸோ இதில் தான் வந்து அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான், இதில் இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ எவ்வளோ மாதம் எவ்வளோ வருஷம் அப்படின்றான் இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க. ஆஃப்டர் ஹவு மெனி மந்த்ஸ் டிட் பி ஜாயின். அதாவது பி வந்து எத்தனை மாதம் கழிச்சு, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், எத்தனை மாதம் கழிச்சு பி ஜாயின் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் த ப்ராஃபிட்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த இயர். எண்ட் ஆஃப் த இயர்னா இந்த வருஷம், இப்போ 2024 ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 2024 எண்டிங்கில் அப்படின்ற போது 1 இயர். ஸோ இது வந்து 1 இயருக்கு ஏ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான். சரியா? இவன் வந்து எத்தனை மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரியல. ஸோ 1 இயருக்கு உட்பட்டு இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் மந்தில் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்படின்றதுனால இதையும் நான் வந்து மந்தில் போட்டுக்க போகிறேன். ஸோ 12 மந்த்ஸ்ன்னு நான் எழுதிக்க போகிறேன். சரியா? ஸோ இது வந்து ப்ராஃபிட் வந்து எந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்களாம், 2:1 அப்படின்ற ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்களாம். சரியா? இந்த சொன்ன கான்செப்ட் ஞாபகம் இருக்குதா, இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு இன்கம் ரேஷியோ அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 45,000 இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ 45,000 அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்பீங்க, இன்ட்டு 12 போடுவோமா, இன்ட்டு 12 இஸ்டு பி வந்து 54,000. எத்தனை மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறான் நமக்கு தெரியல, என்னன்னு வச்சுக்க போகிறோம். ஸோ இன்ட்டு என்.
ஸோ இப்படி போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், எவ்வளோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கிடைக்குமா. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் இன்கம் ரேஷியோவும் ஈக்குவல்னு சொன்னா, இப்போ இன்கம் ரேஷியோ அப்படின்றது இங்கே என்னது, அவங்க ப்ராஃபிட்டை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிற ரேஷியோ. ஸோ அப்போ 2:1 ரேஷியோவில் பிரிக்கிறாங்க அப்படின்ற போது அவங்க 2:1 ரேஷியோவில் தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 45,000 இன்ட்டு 12 54,000 இன்ட்டு என்னன்னு இருக்குது. ஸோ இந்த இஸ்டு அப்படின்னா டிவைடில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த 3 ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணிடுவோமா. ஸோ அப்போ 45 இன்ட்டு 12 டிவைடட் பை 54 இன்ட்டு என் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 1ன்னு வரும். ஸோ இந்த 1 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன வரும், 45 இன்ட்டு 12 ஈக்குவல் டு 54 இன்ட்டு என் இன்ட்டு 2. ஏன் 54 அப்படியே வச்சுக்கிட்டேன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2 12 அடித்தா 6, 12 2 அடித்தா 6, 9 5 are 45, 9 6 are 54, 6 and 6 அடித்தா ஃபைனலாக 5 மட்டும் இருக்குது. அப்போ n ஈக்குவல் டு 5. சரியா, n ஈக்குவல் டு 5 ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ ஆப்ஷன் பி 5 அப்படின்னு போட்டோம்னா தப்பு. ஏன் தப்பு, n அப்படின்றது இங்கே என்னது, பி அப்படின்றவன் எவ்வளோ மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் என். சரியா, என்னங்கிறவன் 5 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான். அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, எத்தனை மாதம் கழிச்சு அவன் பின்றவன் ஜாயின் பண்ணான், அதாவது எத்தனை மாதம் அவன் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்துட்டு அப்புறம் ஜாயின் பண்ணான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கேப் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ, 12 மந்த்தா, மொத்தம் பீரியடு 12 மந்த்து. அதில் 5 மாதம் அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்ற போது மிச்சம் உள்ளது தான் வந்துட்டு அவங்க கேட்குறாங்களா. ஸோ மிச்சம் எவ்வளோ இருக்கும், 7 months. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி 7 இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சராக இருக்கும். சரியா, சப்போஸ் இதுவே வந்துட்டு பி வந்து எத்தனை மாதம் இன்வெஸ்ட் பண்ணா அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 5ன்றது ஆன்சர் கரெக்டாக இருந்திருக்கும். சரியா, ஸோ இதுதான் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் சம்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இது நான் கொஸ்டின் டீகோட் பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ ஏ அப்படிங்கிறவன் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். எவ்வளோ அமௌண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னா 1 லட்ச ரூபா அப்படின்ற அமௌண்ட் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். சரியா, 1 lakh. ஸோ 1 lakh வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட் 1 year கழிச்சு பி ஜாயின் பண்ணுறான் வித் ஏ கேபிட்டல் ஆஃப் 2 lakh. சரியா, பிங்கிறவன் ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணலை. சரியா, ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணாமல் அப்புறம் ஜாயின் பண்ணுறான். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான், 2 லட்சம். நெக்ஸ்ட் அடுத்து எண்ட் ஆஃப் 3 yearsன்னு சொல்கிறாங்க. அப்போ அட் தி எண்ட் ஆஃப் 3 years அப்படின்னா இவனும் மொத்தமாக 3 years இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான். ஸோ இப்போ 1 year கழிச்சு அவன் பண்ணுறான் அப்படின்ற போது மொத்தமாக 3 வருஷம். சரியா, 3 வருஷம் கழிச்சு தான் அவங்க வந்து கணக்கு பார்க்குறாங்க அப்படின்ற போது எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், 2 years தான் அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான் பிங்கிறவன். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் 3 years ஃப்ரம் த ஸ்டார்ட், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எண்ட் வரைக்கும் 3 years. இந்த ப்ராஃபிட் ஏர்ன்டு பார்த்தீங்க அப்படின்னா 84,000. ஸோ ப்ராஃபிட் வந்துட்டு 84,000 தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன, பியினுடைய ஷேர் என்னன்னு கேட்குறாங்க. சாரி, பியினுடைய ஷேரு ஏனுடைய ஷேரை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஷேர் ஆஃப் பி இந்த ப்ராஃபிட் எக்ஸீடட் இந்த ஷேர் ஆஃப் ஏ பை எவ்வளோ ரூபாயால் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டீகோட் பண்ணோமா கொஸ்டினை. ஸோ எத்தனை இயர் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவில் எழுத போகிறோம். எழுதுங்க, 1 லட்சம் இன்ட்டு 3 yearsன்னு போடுவோமா, இன்ட்டு 3 is to 2 லட்சம் இன்ட்டு 2. ஏன்னா 2 வருஷம் 2 வருஷம் தான் வந்து அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான். சரியா, ஸோ இப்போ இதை வந்து நம்ம டிவைடில் தானே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரேஷியோ வந்துட்டு கேன்சல் பண்ணலாமா. ஸோ இந்த இதை ஃபுல்லாக 0 ஃபுல்லாக அடிச்சிடலாமா. அடிச்சிட்டா நமக்கு 3 மட்டும் இங்கே இருக்கும், இங்கே 4 இருக்கும். ஸோ அப்போ 3:4 ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, இந்த 3:4 ரேஷியோவில் தான் இந்த 84,000 நம்ம பிரித்து கொடுக்கணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் இன்கம் ரேஷியோவும் 1 அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த 84,000 தான் நம்ம வந்து 3:4 அப்படின்ட்டு பிரித்து கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த 84,000 அப்படின்றது என்னது, நமக்கு மொத்த பங்கா. ஸோ மொத்த பங்கு அப்படின்றது 3 4 ஆட் பண்ணுறதா. அப்போ 3 + 4 7K. இங்கே எப்போவுமே கேன்றதை சப்ஸ்டியூட் பண்ண சொன்னோன்னா, ஸோ அப்போ 7K ஈக்குவல் டு 84,000. சரியா, ஸோ இப்போ கே கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இப்போ 7ஆல் அடித்தா 7 10s are 7 12.
0. ஸோ 12,000 கேனுடைய வேல்யூ வந்துட்டு 12,000. சரியா? கே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த கே வச்சுட்டு அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க, பியினுடைய ஷேர் வந்துட்டு ஏனுடைய ஷேரை விட எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பி மைனஸ் ஏன்னு போடணுமா? ஸோ பிக்கும் ஏக்கும் நடுவில் வித்தியாசம் என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ பியினுடைய வேல்யூ என்ன 4K மைனஸ் ஏனுடைய வேல்யூ 3K. இப்போ வந்து கேனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் முடிஞ்சு. ஸோ அப்போ கேனுடைய வேல்யூ என்ன 12,000. இப்போ ஆப்ஷன் பி 12,000 தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். சரியா? ஸோ இதான் வந்துட்டு பார்ட்னர்ஷிப்ஸ் ரிலேட்டடான சம்ஸு. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டு இன்னொரு வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். சரியா? அந்த வீடியோவுமே போய் பாருங்கள். ஸோ இதை விட எக்ஸ்ட்ரா சம்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சக்ஸஸ் ஸ்குவாட் ஐஏஎஸ் அகாடமி. இந்த ரேஷியோ ப்ரொபோஷனில் இன்னும் ஒரு வீடியோ நம்ம போடுவோம், அலிகேஷன் அண்ட் மிக்சர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாபிக் போடுவோம், அது என்னன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.